ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் ஷேட்ஸ் ஆஃப் பிரியா ராகுல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பாயில்டு எக் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு 4 எக் எடுத்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த வேக வச்ச எக்கை எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்கை கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் 3 பல்லு பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சமாக புதினா இலை, அதுக்கப்புறமா ஒரு பாதி தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா அதில் கடுகு சேர்த்துட்டு, கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்கி வர்ற வரைக்கும் ஸ்டவ்வில் விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கறிவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமாக குறுமிளகு தூள், இது 3மே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அது கூடவே கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஸ்டவ்வில் விடுங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணின பேஸ்ட் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எக்கை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டி அண்ட் சிம்பிளான பாயில்டு எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் எல்லாருமே வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.